அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்க்குறது ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி, கால் பாத சிகிச்சை. கால் பாத சிகிச்சையின் மூலம் அனைத்து நோய்களையும் மருந்து இல்லாமல் குணப்படுத்தக்கூடிய ஒரு சிகிச்சை முறை தான் கால் பாத அழுத்த முறை சிகிச்சை. கால் பாத அழுத்த முறை சிகிச்சை இன்றைய காலகட்டத்தில் வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு தெரபி. இப்போ கால் பாதங்களில் அழுத்தம் கொடுப்பதன் மூலமாக நம் உடலில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளும் தூண்டப்படுகின்றன. இரத்த குழாய்கள் தூண்டப்படுவதன் மூலம் சீரான இரத்த ஓட்டமும் ஆக்சிஜனும் உடல்ல எல்லா பகுதிகளுக்கும் தங்குதடை இல்லாமல் செல்கிறது. அதன் மூலம் உடலில் இருக்கக்கூடிய நச்சுப் பொருள்கள், கழிவுப் பொருள்கள், இறந்த செல்கள் இயற்கையாக உடலை விட்டு வெளியேறுகின்றன. உடல் மீண்டும் ஆரோக்கிய நிலைக்கு திரும்புகிறது. இதுதான் இந்த சிஸ்டத்தினுடைய முக்கியமான கான்செப்ட். நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜி ட்ரைனிங் அண்ட் ட்ரீட்மெண்ட் சென்டர் சென்னை அண்ணா நகரில் 30 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. இங்கே ரிஃப்ளெக்ஸாலஜி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். அனைத்து நோய்களுக்கும் கழுத்து பிடிப்பு, கழுத்து வலி, கழுத்து திருப்ப முடியாத பிரச்சனைகள், அதே மாதிரி லோவர் பேக் பெயின், அடி முதுகுவலி, அதே மாதிரி சயாட்டிக்கா ப்ராப்ளம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஷோல்டர் பெயின், கைகளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், கால்களில் மூட்டு வலி, அதே போல கால் பாத எரிச்சல், கால் பாதங்களில் ஏற்படக்கூடிய வலிகள், கால் பாத மரப்புத்தன்மை ஆகியவற்றுக்கும் இங்கே ரிஃப்ளெக்ஸாலஜி முறையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. அதுபோல் தைராய்டு ப்ராப்ளம், ஸ்டெமக் ப்ராப்ளம், யூரினரி ப்ராப்ளம் மற்றும் அனைத்து உடல் எடை குறைய அனைத்து பிரச்சனைக்கும் நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜி முறையில் நல்ல தீர்வு காணலாம். அதே போல் நிறைய பேர் இந்த பக்கவாதம் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜி முறையில் தீர்வு கிடைக்கும். அதே போல் மகளிருக்கு மென்சுரல் ப்ராப்ளம், யூட்ரஸ் ஓவரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், குழந்தை பாக்கியமின்மை, ஆண்மை குறைவு, நரம்பு தளர்ச்சி, இப்படி எல்லா நோய்களுக்கும் நம்ம மருந்து இல்லாமல் ரிஃப்ளெக்ஸாலஜி முறையில் தீர்வு காணலாம். சிகிச்சை பெறுவதற்கும் அதே போல் ரிஃப்ளெக்ஸாலஜி பயிற்சி பெறுவதற்கும் அணுகலாம். எங்கள் சென்டரில் பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃப் யூஸுக்காக ஒரு நாள் பயிற்சி கற்றுக் கொடுக்குறோம். இல்லை இந்த டிப்ளமா இன் ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி ரெகக்னைஸ்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மூலமாக நடத்தக்கூடிய இந்த பயிற்சியின் மூலம் இந்த பயிற்சியை கற்று பகுதி நேர முழு நேர தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கும் இந்த பயிற்சி கற்றுறோம். இது சென்னை அண்ணா நகரில் இந்த பயிற்சி வகுப்பு நடக்குது. அதனால் எல்லா விதமான சிகிச்சை முறைக்கும் நம்ம கால் பாத அழுத்த முறையை பயன்படுத்தலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கால்களில் பார்த்தோம்னா கால்களில் பார்த்து நோய்க்குரிய அறிமுறையும் இதில் இருக்குது. எந்த ஆர்கான் பாதிக்கப்பட்டிருக்கு, எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதும், பாதிக்கப்பட்டவர்கள் எந்த சிகிச்சை முறையை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கும் நம்ம இதில் கொடுக்குறோம். அதே போல் தைராய்டு ப்ராப்ளம், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தைராய்டு நிறைய பேருக்கு சஃபரிங் ஃப்ரம் தைராய்டெல்லாம் பாதிக்கப்படுறாங்க. இந்த தைராய்டு அப்படின்னாலே உடல் களைப்பு அதிகமாகுது, டயர்னஸ் அதிகமாகுது, ஹீமோகுளோபின் பாடியில் குறைஞ்சி போயிடுது, மகளிருக்கு முடி அதிகமாக கொட்டிடுது, மென்சுரல் ப்ராப்ளம், கருமுட்டை சிதைவுகள், அதே போல் லங்ஸ் இன்ஃபெக்ஷன், ஸ்கின் டிசீஸு, அது எல்லா ஜாயிண்ட்டுக்கும் வலிகள் ஏற்படுகிறது. இப்படி பல்வேறு வகையான பாதிப்புகள் ஏற்படுது. தைராய்டை நம்ம முழுமையாக குணப்படுத்தி நார்மல் கொண்டு வரதுக்கு இது பயன்படும். அதே மாதிரி டயாபெட்டிஸ், சர்க்கரையின் அளவை நார்மலாக கொண்டு வரதுக்கும் ரிஃப்ளெக்ஸாலஜி தான் 100% பயன்படும். ஆக ரிஃப்ளெக்ஸாலஜி செய்வதன் மூலம் நம்ம உடலில் சீரான இரத்த ஓட்டம் ஏற்படும். உடலில் எல்லா பகுதிகளுக்கும் சீரான இரத்த ஓட்டம் போகும். இரத்த குழாய்கள் விரிவடைந்து ஆக்சிஜனும் இரத்த ஓட்டமும் உடலில் எல்லா பகுதிகளுக்கும் செல்வதற்கும் பயன்படும். நரம்பு மண்டலம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு பயன்படும். தசை மண்டலம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு பயன்படும். ஆர்கான் சிஸ்டம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு பயன்படுது. எண்டோக்ரின் சிஸ்டம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு பயன்படுது. ஆக மன ரீதியாக ஏற்படக்கூடிய நோய்களும் உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய நோய்களும் மருந்தில்லாத நேச்சர் வே ட்ரீட்மெண்ட்டான ரிஃப்ளெக்ஸாலஜி முறையின் மூலம் நம்ம குணப்படுத்துவதற்கும் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கும் 100% நமக்கு ரிஃப்ளெக்ஸாலஜி பயன்படுது. எனவே சிகிச்சை பெறுவதற்கும் ட்ரைனிங் பெறுவதற்கும் அணுகவும் டாக்டர் ரவிச்சந்திரன், 25 ஆண்டுகள் அனுபவமிக்க மருத்துவர், அண்ணா நகர், சென்னை. தொலைபேசி எண் 94641062 8825554547. பொதுவாக பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றவங்களுக்கு கால் பாதங்களை பார்த்து எந்தெந்த ஆர்கான் எங்கெங்கே பாதிக்கப்பட்டிருக்கு, எப்படி அழுத்தம் கொடுக்கணும் டயக்னோஸ் பண்ணி அவங்க எவ்வளோ நாள் எடுக்கணும் இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அழுத்த முறையில் தெரபிட்டிக் மெத்தடில் கொடுக்கறது. அந்த நோய்களை குணப்படுத்தக்கூடிய முறை இதில் 2 டைப் இருக்குது. மசாஜ், கைகளால் கொடுக்கக்கூடியது மசாஜ், ரிலாக்ஸேஷனுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு தெரபி. ட்ரீட்மெண்ட் நோய்களை குணப்படுத்துவதற்கு ஒரு தெரபி, அதுதான் ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி தெரபி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அழுத்த முறையில் சாதாரணமாக இந்த கட்டைகளை வச்சு நம்ம இந்த பேசிக்கில் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது வைக்கிறோமா, இப்படி கொடுக்கறதுனால இது போல் அழுத்தம் கொடுப்பதன் மூலம் கால் பகுதியில்
தொடர்புடைய உள்ளுறுப்புகள் தொடர்புடைய புள்ளிகள் தூண்டப்படுகிறது. இதன் மூலம் அழுத்தம் கொடுக்கும் மூலம் இந்த கொடுக்கும்போது நரம்பு மண்டலம் நன்றாக தூண்டப்படுகிறது. உடலில் இருக்கக்கூடிய 72,000 நர்வ்ஸ் கனெக்டட் ஹியூமன் பாடி, 72,000 நரம்பு இணைப்புகளும் தூண்டப்படுகிறது. அதுபோல கால் பகுதியில் இருக்கக்கூடிய உடல் உறுப்புகள் தொடர்புடைய இரத்த குழாய்கள் பிளட் வெசல்ஸ் தூண்டப்படுகிறது. அதன் மூலமாக இரத்த குழாய்கள் விரிவடைந்து சீரான இரத்த ஓட்டம் உடல்ல எல்லா பகுதியிலும் செல்வதா, உடல்ல எந்த பகுதியும் பிளாக்கேஜ் ஏற்படாது. வயது ஆக இரத்த நாளங்கள் சுருக்கம் ஏற்படுது. அதே போல இரத்த குழாய்கள் அடைப்பு ஏற்பட்டு நிறைய பேருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வருது. நிறைய பேருக்கு வந்து இரத்த குழாய்கள் அடைப்பு ஏற்பட்டு பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுது. அப்போ இந்த பிளாக்கேஜ் இல்லாமல் பாதுகாக்கும். இரத்த குழாய்கள் எங்கே அடைப்புகள் இருந்தாலும் சீரான இரத்த ஓட்டமும் ஆக்சிஜனும் செல்லும் போது அது இயற்கையாக படிப்படியாக குணமாகும். அதனால ரிஃப்ளெக்ஸாலஜி செய்வதன் மூலம் இரத்த குழாய்கள் சுருக்க நிலை அடையாமல் சீரான இரத்த ஓட்டமும் ஆக்சிஜனும் உடல்ல எல்லா பகுதிகளுக்கும் செல்வதற்கு பயன்படும். இப்போ கால் பாதங்களில் கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் மூலமாக நரம்பு மண்டலம், பிளட் வெசல்ஸ் மண்டலம் தூண்டப்படுகிறது. இப்போ காலில் கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் மூலமாக தசை மண்டலம், நம்ம உடலில் இருக்கக்கூடிய தசை மண்டலம் எல்லாமே நல்லா வந்து ஆக்டிவேட் ஆகும். அதனால நம்ம உடலில் இருக்கிற பிக்கெஸ்ட் மண்டலங்கள் நர்வ் சிஸ்டம், மஸ்குலர் சிஸ்டம், வாஸ்குலர் சிஸ்டம், இது ஃபுல்லாக வந்து தூண்டப்படுவதால் உடல் சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கும், ஆயுளை அதிகரிப்பதற்கும், ஆரோக்கியத்தை அதிகரிப்பதற்கும், நம்ம நோயின்றி வாழ்வதற்கும் இந்த ரிஃப்ளெக்ஸாலஜி சிஸ்டம் நமக்கு ரொம்ப 100% இன்றைய காலகட்டத்துக்கு உதவியாக இருக்கும். அதே போல் டிசீஸ் வந்தவங்க எல்லா டிசீஸுக்கும் இந்த ரிஃப்ளெக்ஸாலஜி வந்து நம்ம பயன்படுத்தலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, இந்த கால்களில் கொடுக்கக்கூடிய அழுத்தமானது நல்லா வந்து மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். நிறைய பேருக்கு இப்போ ஞாபக சக்தி குறைவாக இருக்குது, மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ண பயன்படுத்தலாம். இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து டிப்ரெஷன், மன அழுத்தம், மன இறுக்கம், டென்ஷன், படபடப்பு, இது வந்து நிறைய பேருக்கு பாதிக்கப்படுது. அப்போ ரிஃப்ளெக்ஸாலஜி முறையில் 4 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து மனதை சமநிலைப்படுத்தக்கூடிய ஆற்றல். அப்போ டென்ஷன், படபடப்பு தன்மை, தூக்கமின்மை, அப்போ டிப்ரெஷன், இதுக்கெல்லாம் வந்து நாங்கள் வந்து ப்ரெஷர் கொடுப்போம். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது கால் பாதங்களில் அழுத்தம் கொடுக்கும் போதே நிறைய பேருக்கு வந்து நல்ல தூக்கம் வந்துடும். அதே மாதிரி கால் பாதத்தில் அழுத்தம் ப்ராப்பராக நம்ம கொடுக்கறதுனால தூக்கமின்மை, மன அழுத்தம், டென்ஷன், படபடப்பு தன்மை, இது எல்லாமே இயற்கையாக வந்து நார்மல் நிலைக்கு உதவுறதுக்கு ரிஃப்ளெக்ஸாலஜி வந்து 100% நமக்கு வந்து பயன்படும். நெக்ஸ்ட் வந்து உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்னது மாதிரி ஆஸ்மா, சைனசைட்டிஸ், தைராய்டு ப்ராப்ளம், டயபெட்டிஸ், பக்கவாதம், மூட்டு வலி, முதுகு வலி, கழுத்து வலி, மென்சுவல் ப்ராப்ளம், உடல் எடை குறைய, இப்படி பல்வேறு நோய்களுக்கு பாதிப்புகளுக்கும் நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜியை பயன்படுத்தலாம். அதுபோல் எல்லா விதமான நோய்களுக்கும் 100% ரிஃப்ளெக்ஸாலஜி பாசிபிளாக பயன்படும். அப்போ எந்த டிசீஸும் இல்லாதவங்க வீக்லி ஒன்ஸ் வந்து ரிஃப்ளெக்ஸாலஜி எடுத்து வர்றதுனால அவங்க உடலுக்கு வந்து சீரான ரத்த ஓட்டம் ஏற்படும். ஏன்னா இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் எனர்ஜி கம்மியாக இருக்கிறதுனால ரத்த குழாய்கள்லாம் வந்து நிறைய சுருக்க நிலைகளும் பல்வேறு பகுதியில் அடைப்புகளும் ஏற்படுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அப்போ அடைப்புகள் இல்லாமல் சீரான ரத்த ஓட்டம் ஏற்படும்னா நம்ம உடலில் எண்டிங் பாயிண்டே கால் தான். ஒரு மரத்துக்கு எப்படி வந்து வேறு முக்கியமாக பயன்படுதோ அது மாதிரி உடலில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான பிளட் வெசல்ஸும் இங்கே எண்டிங் பாயிண்ட். அப்போ கால் பாதங்களில் கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் மூலமாக இரத்த குழாய்கள் விரிவடைந்து உடல்ல எல்லா பகுதிகளுக்கும் சீரான இரத்த ஓட்டம் செல்கிறது. அப்போ வீக்லி ஒன்ஸ் இந்த ரிஃப்ளெக்ஸாலஜி எடுக்க எடுக்க இரத்த ஓட்டம் போகிறதுனால இந்த ஹார்ட் அட்டாக் வர்றது தவிர்க்கப்படுகிறது. பிரெயினில் போகக்கூடிய இரத்த குழாய்கள் இரத்த ஓட்டம் சரியாக போகல, பிரெயினுக்கு போகக்கூடிய இரத்த ஓட்டத்தில் பிரெயினுக்கு பக்கத்தில் ரத்தம் செல்வது தடை ஏற்படும் போது தான் ஏற்படுது தான் பக்கவாதம். அது நிறைய பேருக்கு பார்த்தா பிளட் ப்ரெஷர் அதிகமாகி இரத்த குழாய்கள் வெடிப்பு ஏற்பட்டு பக்கவாதம் ஏற்படுது. சில பேர் கிளாட் இருக்கிறதுனால பக்கவாதம் வரும். ரைட் சைடு பிரெயினுக்கு போகக்கூடிய இரத்த குழாய்கள் அடைப்பு ஏற்படும் போது லெஃப்ட் சைடு பக்கவாதம், லெஃப்ட் சைடு உடல் உறுப்பு செயலிழந்து போயிடுது. லெஃப்ட் சைடு போகக்கூடிய பிரெயினுக்கு போகக்கூடிய பிளட் வெசல்ஸ் லாக் ஆகும்போது ரைட் சைடு ஃபுல்லாக வந்து செயலிழந்து போயிடுது. அப்போ இந்த கால்களுக்குள்ள அழுத்தத்தின் மூலம் நரம்பு பிளட் வெசல்ஸ் மண்டலம் நன்றாக தூண்டப்படுது. அதே போல் நரம்பு மண்டலம் தூண்டப்படுகிறது. ஆண்மை குறைவு, நரம்பு தளர்ச்சி, அந்த சயாட்டிகா ப்ராப்ளம், இப்படி பல்வேறு பிரச்சனைகளையும் நம்ம தீர்வு காணுவதற்கு ரிஃப்ளெக்ஸாலஜி அற்புதமாக பயன்படும். ஆக இது மாதிரி இந்த கட்டையை வச்சு தான் நம்ம ஒவ்வொரு பகுதியில் இப்போ பார்க்க கொடுக்குறோம் பாருங்கள். இது தைராய்டு பாயிண்ட்டு, அது கீழே அப்படியே கொடுக்கும்போது நமக்கு வந்து எல்லா உறுப்புகளும் பயன்படும். அப்போ ஆர்கான் சிஸ்டமும் நல்லா ஆக்டிவேட் ஆகுது, எண்டோக்ரின் சிஸ்டம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது, ஆர்கான் சிஸ்டம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது. இதனால் மன ரீதியான பாதிப்புகள், உடல் ரீதியான அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணுவதற்கு நமக்கு வந்து ரிஃப்ளெக்ஸாலஜி அற்புதமாக பயன்படும். இப்போ கொடுக்குற பகுதி தான் என்ன பகுதி? பேங்க்ரியாஸ். இங்கே வெளியிருக்காமா? ஆமாம்.
பிரச்சனை இருந்துச்சுன்னா இங்கே வலி இருக்கும். இந்த பகுதி பார்த்தோம்னா இது நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம், தைராய்டு பாராதைராய்டு, அது கீழே உள்ளது ஸ்டெமக்கு. இப்போ பாருங்க, இந்த முடிஞ்சோன்னு ஸ்டெமக்கில் கொடுக்குறோம். ஸ்டெமக்கில் எதுவும் வலி இருக்கா? இல்லை, ஸ்டெமக்கில் இல்லை. ஸ்டெமக் கீழே வரும்போது இது பேங்க்ரியாஸ் பிரச்சனை இருந்தால் வலி இருக்கும். இப்போ வலி அதிகமாக இருக்கும்போது இதை குறைச்சி மெதுவாக கொடுக்குறோம். பிரச்சனை மெதுவாக கொடுத்து எனர்ஜியை கொடுத்தோம்னா ஒரு 10 தடவை பண்ணிட்டோம்னா அங்கே பிரச்சனை இருக்காது. வருதா? இப்போ வலி குறையுதா இல்லையம்மா? மெதுவாக கொடுக்கணும். இது மாதிரி நீங்கள் டெய்லி கொடுக்க பேங்க்ரியாஸ் வந்து நல்லா ஆக்டிவ் ஆகிடும். அதில் உள்ள பிரச்சனை இல்லாமல் தீர்றதுக்கு பயன்படும். இது வந்து மெதுவாக கொடுக்கணும். இந்த பேங்க்ரியாஸ் முடிஞ்சோன்னு இந்த இடத்துல வைக்கும்போது தான் கிட்னி பாயிண்ட். இந்த சிறுநீரகத்தை வந்து அப்படி வச்சு அப்படியே கீழே கொண்டு போகும்போது யூரினரி சிஸ்டம் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். சிறுநீரகத்தோட இன்ஃபெக்ஷன், யூரின் சொட்டாக போகிறது, யூரின் போகும்போது தடை ஏற்படுறது, சிறுநீரக கற்கள், இதுலேருந்து இது கீழே தான் அந்த கல் எங்கேயாச்சும் இருக்கும். இப்படி போய் பண்ணி இப்போ டவுன் வெல்லில் கொண்டு போகும்போது இந்த கல் இருந்துச்சுன்னா கடுமையான வலி ஏற்படும். அப்படியே கொண்டு போய் இந்த பிளாடர் எங்கே சொல்லியிருக்கோம், இந்த எலும்புக்கு நேராக இங்கே முடிக்கும். இப்போ குடிக்கும் போது இப்படி அழுத்தத்தை கொடுத்து இப்படி கொண்டு வர்றோமா அப்படியே நல்லா ஆக்டிவேட் ஆகும். ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சிறுநீரக கிட்னி வந்து நிறைய பேருக்கு ஃபெயிலியர் ஆயிடுது. சிறுநீரக பாதிப்பு வந்து வரும்போது செயலிழந்து போயிடுது, கிட்னி வந்து சுருங்கி போயிடுது. அது காரணம் என்னன்னா, நம்ம இன்னைக்கு சாப்பிடக்கூடிய உணவுப் பொருள் எல்லாமே நிறைய கெமிக்கல்ஸ் அதிகமாக உள்ளது. சுவாசிக்கக்கூடிய காற்று வந்து தூய்மையாக கிடைக்கல, குடிக்கிற தண்ணியும் கெமிக்கல்ஸ் இல்லை. அப்புறம் உணவு உட்கொள்ளக்கூடிய உணவு, சுவாசிக்கக்கூடிய காற்று, குடிக்கிற தண்ணீர் மூலமாக நிறைய நச்சு பொருள்கள், தூசிகள், கழிவுப் பொருள்கள்லாம் உடலில் செல்றதுனால அது இரத்த ஓட்டத்தின் மூலம் சிறுநீரகத்தை அடையும் போது சிறுநீரகம் தான் வந்து பிளட்ல உள்ள டாக்ஸின்ஸ் எல்லாம் ஃபில்டர் பண்ணி தூய்மையான ரத்தத்தை உடலுக்கு கொடுக்குது. அப்போ அதிகமான கழிவுப் பொருள்கள் பாதிப்புனால சிறுநீரகம் செயலிழப்பு ஏற்பட நிறைய பாதிப்பு. அது சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரையும் நிறைய கிட்னி இன்ஃபெக்ஷன், கிட்னி ஃபெயிலியர், நிறைய கிரியாட்டின் லெவல் பிளட்ல அதிகமாகி டயாலிசிஸ் செய்யக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துடுறாங்க. அப்போ நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜி பண்ணுறதால என்ன ஆகும், சிறுநீரகம் வந்து விரிவடைந்து டாக்ஸினை ரிசீவ் பண்ணுறதுக்கு நிறைய பாதிப்பு ஏற்படும். டயாலிசிஸ் ஏற்படாமல் தவிர்ப்பதற்கும் ரிஃப்ளெக்ஸாலஜிஸ்ட்டும் 100% உதவும். அப்போ டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, வாரத்துக்கு 3 நாள் 2 நாள்னா அவங்க ரிஃப்ளெக்ஸாலஜி எடுத்துக்கிட்டாங்கன்னா 3 நாள் வாரத்துக்கு டயாலிசிஸ் பண்ணுறத 1 நாள் பண்ணலாம். அப்போ அதிகமான பாதிப்புகள் ஏற்படாமல் தவிர்ப்பதற்கும் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கும் ரிஃப்ளெக்ஸாலஜி பயன்படும். அப்போ ரிஃப்ளெக்ஸாலஜி பண்ணுறது மூலம் லிவரை பாதுகாப்பதற்கும், கிட்னியை பாதுகாப்பதற்கும், ஹார்ட்டை பாதுகாப்பதும், லங்ஸை பாதுகாப்பதற்கும், ஆர்கானை பாதுகாப்பதற்கும் நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜி 100% உதவும். அதான் முக்கியமான நம்ம கான்செப்ட். அப்போ ரிஃப்ளெக்ஸாலஜி வந்து அற்புதமான சிஸ்டம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த அழுத்தம் கொடுக்குற பாருங்க, இதான் லங்ஸ் பாயிண்ட். இப்போ இந்த ஆர்கான் அப்படி வச்சு அப்படியே கொண்டு வரணும். இது மாதிரி 10 தடவை 20 தடவை இதில் கொடுக்க என்ன ஆகும், லங்ஸ் நல்லா ஸ்டிமுலேட் ஆகும். அப்போ லங்ஸில் இருக்கக்கூடிய நச்சு பொருள்கள், கழிவுப் பொருள்கள்லாம் படிப்படியாக வெளியேறுவதன் மூலம் ஆஸ்மா, வீசிங் ப்ராப்ளம், பிராங்சைட்டிஸ், அதுமாதிரி லங்ஸ் பாதிக்கப்படும் போது ஸ்கின்னில் இன்ஃபெக்ஷன் ஆகிடும், ஸ்கின் சம்மந்தப்பட்ட டிசீஸ் வரும். அதெல்லாம் நம்ம தவிர்ப்பதற்கு இது வந்து அற்புதமாக பயன்படும். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இது கீழே கொண்டு போதும் லிவர் கால் பிளாடர் பாயிண்ட். இந்த இடத்துல லிவர் வந்து பிக்கெஸ்ட் ஆர்கான் நம்ம உடல்லையே. லிவர் வந்து 500 ஹார்மோன்ஸை வந்து சுரக்குது. லிவர் நல்லா ஃபங்க்ஷன் ஆனாலே நம்ம இம்யூனிட்டி பவர் நல்லா இருக்கும், உடலில் நல்ல தூக்கம் வரும், மன ரீதியான பாதிப்புகள்லேருந்து ரிலீஃப் ஏற்படும், மஸ்குலர் டிசார்டர் வராது. லிவரில் வந்து ஏதாவது பிரச்சனை வரும்போது தான் மெமரி பவர் லாஸ் ஆகுது, நிறைய பேருக்கு தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, உடல் வலிகள், உடல் அடிச்சு போட்டாப்புல வலி, உடல் சோர்வுகள், களைப்பு, டயர்னஸ் ஆகிடும், மஸ்குலர் சிஸ்டமே பாதிக்கப்படும், கழுத்து பிடிப்பு, ஷோல்டர் பிடிப்பு, காப் மசில்ஸ் எல்லாம் பிடிச்சிக்கும். இது மாதிரி நிறைய தோல் சதை பிடிப்பு சம்மந்தப்பட்ட டிசீஸ் எல்லாம் லிவருடைய பாதிப்புனால வர்றது. அப்போ கால்கள் அழுத்தம் கொடுக்கும்போது லிவர் நல்லா ஆக்டிவேட் ஆகும்போது அந்த பாதிப்புகள்லேருந்து நம்ம நிவாரணம் கிடைக்கும். இன்னைக்கு பெரும்பாலும் ஒற்றை தலைவலி நிறைய பேருக்கு வருது, மைக்ரெயின் லிவர் பாதிப்புனால வர்றது. அப்போ லிவர் வந்து நம்ம உடலில் வந்து மஸ்குலர் சிஸ்டத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அதே மாதிரி லங்ஸு வந்து நம்ம உடலில் ஸ்கின்னை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. லங்ஸில் இன்ஃபெக்ஷன் வரும்போது ஸ்கின் டிசீஸ் நிறைய வந்துடுது. அப்போ லங்ஸுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அதை குறைக்கிறதுக்கு நமக்கு பயன்படும். அதே போல் பார்த்தோம் அப்படின்னா கிட்னி, சிறுநீரகம், கிட்னி வந்து நம்ம உடலில் எலும்புகளுடைய வளர்ச்சி, கால்சியத்தை வந்து பேலன்ஸ் பண்ணுது. அப்போ கிட்னியில் ஏதாவது பிரச்சனை வரும்போது எலும்புகளில் நிறைய பேருக்கு ரொமேட்டட் ஆர்த்தடிஸ் வருது, எலும்பு தேய்மானங்கள் ஏற்படுது, எலும்புகள் வந்து வலுவிழந்து போயிடுது. அது எல்லாத்தையும் நம்ம பயன்படும். அதே மாதிரி ஸ்பிளீன், மண்ணீரல் பாயிண்ட் வந்து நம்ம உடலுக்கு தேவையான ரத்தத்தை உற்பத்தி செய்யக்கூடிய ஆர்கான் வந்து நம்ம உடல் இந்த மண்ணீரல். அதுபோல் எல்லா உறுப்புகளுடைய தொடர்புடைய புள்ளியும் கால் பாதங்கள் இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மென்சுவல் பிரால், யூட்ரஸ் ஓவரிஸ் பாயிண்டில் நம்ம அழுத்தம் கொடுப்பதன் மூலம் குழந்தை பாக்கியம் இல்லாமை,
மென்சுவல் ப்ராப்ளம், மென்சுவல் பீரியட் டயத்தில் ஏற்படக்கூடிய வலிகள், அதிகமான இரத்தப்போக்கு, இதெல்லாம் வந்து இந்த பாயிண்ட் யூட்ரஸ், ஓவரிஸ் பாயிண்ட், ரெஜினா பாயிண்ட், கிட்னி, யூரினரி பிளாடர், எண்டோகிரின் சிஸ்டத்தை பயன்படுத்தும். இன்னைக்கு பெரும்பாலான நோய்கள் உயர் ரத்த அழுத்தம், டயாபெட்டிஸு, தைராய்டு பிரச்சனை, மென்சுவல் ப்ராப்ளம், உடல் எடை குறைய, இப்படி ஹார்மோனல் இன்பேலன்ஸ் பிரச்சனை எல்லாம் இந்த எண்டோகிரின் சிஸ்டத்தில் வரக்கூடியது. தைராய்டு, அதே மாதிரி பிட்யூரிட்டி, பீனியல், தைராய்டு, அட்ரினல் கிளாண்டு, அதே மாதிரி தைமஸ் கிளாண்ட், இது மாதிரி இந்த எண்டோகிரின் சிஸ்டத்தில் நல்லா ப்ரெஷர் கொடுக்கறதுனால பெரும்பான்மையான குறைபாடு உள்ள நோய்களையும் குணப்படுத்த பயன்படும். ஆக நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜி சிஸ்டத்தின் மூலம் அனைத்து நோய்களுக்கும் நம்ம தீர்வு காணலாம் இன்றைய காலகட்டத்துக்கு. அதனால நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜி ட்ரீட்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் சென்டர் சென்னை அண்ணா நகரில் செயல்படுது. அதாவது 30 ஆண்டுகளாக இந்த கிளினிக் வந்து நம்ம அண்ணா நகரில் வச்சுருக்கோம். அக்கு பிரஷர், அக்கு பஞ்சர், ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி, வர்மக்கலை, ரிஃப்ளெக்ஸாலஜி இந்த சிகிச்சை முறைகளை தொடர்ந்து செய்து வருகின்றோம். அதனால் ரிஃப்ளெக்ஸாலஜி முறையில் ட்ரீட்மெண்ட் எடுப்பதற்கும் பயிற்சி எடுப்பதற்கும் அணுகவும் 30 ஆண்டுகள் அனுபவமிக்க மருத்துவர் டாக்டர் ரவிச்சந்திரன், அண்ணா நகர், சென்னை. 9444641062 8825554547 தொடர்பு கொள்ளவும். இப்போ பார்த்தீங்கன்னா கால்களை பார்த்துட்டு இந்த பகுதியில் அழுத்தம் கொடுப்போம். இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு எலும்பு, இது ஒரு எலும்பு, லேட்ரல் மேலியஸ். இந்த இடத்துல வந்து அழுத்தம் கொடுப்பதன் மூலம் லிம் சுரப்பி, நிணநீர் சுரப்பி நம்ம உடலில் தூண்டப்படுது. இந்த நிணநீர் சுரப்பி தூண்டப்படுவதனால நிணநீர் சுரப்பி நல்லா ஃபங்க்ஷன் ஆனதான் உடலில் வந்து இம்யூனிட்டி பவர், நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கக்கூடிய ஹார்மோனை நம்ம உடலில் தூண்டக்கூடிய சுரப்பி நிணநீர் சுரப்பி. அந்த நிணநீர் சுரப்பி வந்து அந்த பாயிண்ட் உடலில் எல்லா பகுதியும் இருக்கும். குறிப்பாக ரிஃப்ளெக்ஸாலஜி சிஸ்டத்தில் காலில் இந்த பகுதியும் இந்த இடத்துல தான் ரிஃப்ளெக்ஸ் நிணநீர் சுரப்பியுடைய புள்ளிகள் இருக்கிறது. இந்த இடத்துல நம்ம அழுத்தம் கொடுப்பதன் மூலம் நிணநீர் சுரப்பி வந்து நல்லா வந்து ஸ்டிமுலேட் ஆகும். அதன் மூலமாக உடலில் வந்து இம்யூனிட்டி பவர், நோய் எதிர்ப்பு சக்தியுடைய ஹார்மோன் வந்து உடலில் அதிகரிக்கும். அதே போல் கேன்சர் கிருமிகள், அதே போல் நச்சுப் பொருட்கள், கழிவுப் பொருட்கள் உடலில் தேக்க இருந்தாலும் அந்த கிருமிகளை வெளியேற்றுவதும் இந்த நிணநீர் சுரப்பி முக்கிய பங்கு வகிக்குது. அதே போல் அடிப்பட்ட காயங்களை விரைவில் ஆற்றுவதற்கும் நிணநீர் சுரப்பி முக்கியமாக தேவை. அதனால் அந்த பாயிண்ட்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது. அதனால் நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜி வரும்போது ஒருடைய டிசீஸு, நோயின் தன்மை, உடல்நிலைக்கு ஏற்ப கால்களில் எந்தெந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணணும், எப்படி அழுத்தம் கொடுக்கணும், அவங்க வந்து எவ்வளோ நாள் எடுக்கணும், இதெல்லாம் நாங்கள் டயக்னோஸ் பண்ணதுக்கு பிறகு முறையாக கால் பாதங்களை அழுத்தம் கொடுத்து அந்த நோய்கள் குணப்படுத்துவதற்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு வர்றோம். ரிஃப்ளெக்ஸாலஜி பயிற்சி பெறுவதற்கும் சிகிச்சை பெறுவதற்கும் அணுகவும் 30 ஆண்டுகள் அனுபவமிக்க மருத்துவர் டாக்டர் ரவிச்சந்திரன், அண்ணா நகர், சென்னை. 9444641062 8825554547. நன்றி, வணக்கம்.